வணக்கம். இந்த ஞானிகள் பின்னாடி மக்கள் எதுக்காக இவ்ளோ கூட்டம் கூட்டமா போறாங்க? படிச்சவங்கள்ல இருந்து, கோல்டு மெடல் வாங்குனவங்கள்ல இருந்து, படிக்காதவங்க வரைக்கும், ஏழையில இருந்து பணக்காரர் வரைக்கும் எதுக்காக ஞானிகள் கிட்ட போறாங்க? இந்த ஞானிகளோட 7ஆம் அறிவு பத்தி உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் நம்மளுக்கு எத்தன அறிவு இருக்கு? இது தெரியுமா? 6 அறிவு. 6 அறிவு. சரி, என்னென்னன்னு பார்க்கலாம். தெரியுமா என்னென்ன அறிவுன்ட்டு? இப்போ உடல் மட்டும் இருந்தா இது 1 அறிவு. உடலோடு வாய் சேர்ந்தா 2 அறிவு. வாயோட மூக்கு சேர்ந்தா 3. அதோட கண்ணு சேர்ந்தா 4 அறிவு. காது சேர்ந்தா 5 அறிவு. இப்ப நம்மளுக்கு எத்தனை அறிவு இருக்கு? எங்க 6 அறிவு இருக்கு? 5 தானே இருக்கு. நீங்க வீட்ல நாய் வளர்க்குறீங்களா? அந்த நாய்க்கு நீங்க வந்தாலும் வித்தியாசம் தெரியும், நான் வந்தாலும் வித்தியாசம் தெரியும். பிரிச்சு பாக்குதா இல்லையா? பாக்குதா இல்லையா? ஆகும். அப்போ அதுக்கு பகுத்தறிவு இல்லையா? சொல்லுங்க, என்ன டிஃபரெண்ட் இருக்கு உங்களுக்கும் விலங்குகளுக்கும்? என்ன டிஃபரெண்ட் இருக்குது? நாங்க பொண்ணு வச்சு வர வைப்போம் யாரோ விருந்தாளி வந்தா. ஆ. நாய் கூட ஏறி நக்கி கூப்பிடும். அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அது கூட அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துமே. என்ன டிஃபரெண்ட்? தெரியல ஐயா. இப்போ இந்த எலி தெரியுமா? எலி எந்த ஆராய்ச்சினாலும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த எலி தான் பயன்படுத்துவாங்க. மனிதனுக்கு எதனா ஒண்ணு கொடுக்கணும்னா, மருந்து கொடுக்கணும்னா இந்த எலி தான் பயன்படுத்துறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலியோட மனமும் மனிதனோட மனமும் 97% ஒண்ணா இருக்குது. எலி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அது வலை தோண்டி வீடு கட்டுது, உணவு எத்தாந்து சேகரிக்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. நல்லா பண்ணுது. நீங்கலாம் இப்போ கருத்தரிப்பு மையத்துக்கு போறீங்க. அதுக்கு அது கூட தேவையில்ல. உங்களுடைய உங்களுடையவே நல்லா பண்ணுது. என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு அதுக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். விலங்குகளுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகேனே. ஐயோ! பேசுறோம். ஏன் பறவைங்க பேசலையா? அவங்க மொழியில? உங்களுக்கு அது புரியல? உங்களுக்கு தெரியலன்றதுக்காக அவங்க பேசலன்னு சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு முதுகு தண்டு நேரா இருக்கு, விலங்குகளுக்கு முதுகு தண்டு அது உடல் அமைப்பு சொல்றோம். அது உடல் அமைப்பு. அவங்க உடல் அமைப்பு அப்படி இருக்கு. உங்க உடல் அமைப்பு இப்படி இருக்குது. இது உடல் தனியா இருக்குது. அறிவு என்ன? இப்ப நீங்க படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, அதெல்லாம் போதா? இது ஒரு டிஃபரெண்ட் தானே? இப்போ நீங்க இங்க பொறந்ததுனால படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க. நீங்க இத ஃபாலோ பண்றீங்க. நீங்க இப்போ அமேசான் காட்டுல பொறந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கேயே அதான் பண்ணுங்க. அங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அத பண்ணியிருப்பீங்க. அங்க வேட்டையாடிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க வேட்டையாடிட்டு அந்த இதுல போயிருப்பீங்க. இப்ப நீங்கலாம் என்ன பண்ணீங்க? நீங்க ஃபாலோ பண்றீங்க. அமெரிக்கால பொறந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அங்க என்ன வாய்ப்பு இருக்குதோ அத பயன்படுத்தியிருப்பீங்க. இன்னும் நல்லா படிச்சிருப்பீங்க. இன்னொரு கண்ட்ரில என்ன இருக்குதோ அங்க பண்ணியிருப்பீங்க. ஒரு மலைவாழ் மக்கள் இடத்துல போய் பொறந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? காட்டுவாசி கூட வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் வரும்? நீங்க ஃபாலோ தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எழுத்து யாரோ கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் யார் யாரோ கண்டுபிடிச்சாங்க. யூ ஆர் ஃபாலோயர்ஸ் ஒன்லி. நீங்க இன்னும் அறிவுக்குள்ளே வரல. ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறீங்க. இப்ப இந்த 6வது அறிவு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இல்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலாம். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஃபாலோ பண்றது 6வது அறிவு இல்ல. இது பழக்கி விட்டா எல்லாரும் பழகிக்கலாம். ஒரு பூனைக்கு என்ன பழக்கி விட்டோமோ அது பழகிக்கும். நாய்க்கு என்ன பழக்கம் கொடுத்துட்டோமோ அது பழகிடும். விலங்குகளுக்கும் உங்களுக்கும் என்ன அடிப்படையான வித்தியாசம் பார்த்தோம்னா, இந்த எலி சொன்னோம் இல்லையா? எலி 97% ஒத்து போகுது மனநிலை. இந்த 3% என்னன்னு பார்த்தோம்னா, எலி எலியாவே இருந்துட்டு செத்து போகுது. அது என்னைக்குமே பெருசாலி ஆகணும்னு ஆசைப்பட்டது இல்ல. நீங்க மட்டும்தான் பெருசாலி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. எல்லாத்தையும் நிறைய சேர்த்துக்கணும், இன்னும் நிறைய சேர்த்துக்கணும். இந்த ஆசை எதனால வருது? இது உங்க உயிர்
5 அறிவோட நிக்கல, 6வது நோக்கி போகுது. ஆனா இதுவே நீங்க 6 அறிவு நினைச்சுக்கினீங்கன்னா இங்கேயே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இதுக்கு தான் எல்லா ஞானிகளுமே உங்களை அழைக்கிறாங்க. நீங்க இந்த 6வது அறிவு கடந்து 7வது ஒண்ணு இருக்கு. இது வெறும் அறிவு இல்ல. இங்க தெளிவு இருக்குது, திருப்தி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, பேரானந்தம் இருக்குது. இதை நீங்க அடையணும். எல்லாருமே இதுக்காக தான் உங்களை அழைக்கிறாங்க.